ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு ஸ்பெஷல் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புளி. இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறமானது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கின பின்னாடி பாருங்கள், வதங்கிருச்சு. இனி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா புளியெல்லாம் அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா இறங்கிரும். நல்லா சுண்டுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சந்தகை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவெல்லாம் இந்த சந்தகையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் சந்தகை நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சுவையான சந்தகை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றி இப்போ எங்கள் பாப்பா கிட்ட கேட்கலாம். பாருங்கள், கொண்டு போய் கொடுக்கலாம். எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு கேட்கலாம். என்ன தங்கம், சந்தகை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லணும், சரியா? எப்படிம்மா இருக்கு சொல்லு தங்கம், சொல்லு எப்படி இருக்கு?